எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்முடைய முன்னோர்களிலிருந்து நமது வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 250 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளைக்காரங்க இந்தியாவில் வந்து வாணிபம் செய்யும் பொழுது கிறிஸ்தவத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். முதல் நூற்றாண்டிலே தோமா வந்துட்டார். ஆனால் அப்பொழுது கிறிஸ்தவம் பெரிய அளவுக்குள்ள வளர்ந்துச்சா இல்லையாங்கிறது நம்ம திட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் தோமா வந்து பல காரியங்களை செஞ்சார். ஆனால் இப்போ ஒரு 300 வருஷமாக தான் நம்முடைய தேசத்தில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு விசுவாசிகள் பெருகி கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த 300 ஆண்டுகளில் நல்லா கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, நிறைய பேர் மெழுகுவர்த்தி தூக்கிட்டு வந்து கோயிலில் மெழுகுவர்த்தி பற்றிச்சு வைக்கான். பைபிள்லேயே மெழுகுவர்த்தி கிடையாது. ஆனால் அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிச்சாதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எத்தனை ஒரு அறியாமன்னு பாருங்களேன். இன்றைக்கும் சப்பரம் இழுக்கிற ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கான். சப்பரம் இழுக்கிறான், விக்கிரகத்தை தெய்வம் நம்பி சப்பரம் இழுக்கிற கிறிஸ்தவன் இருக்கான். அப்போ அவனுக்கு உள்ளத்தில் என்ன அறிவு இருக்கு? ஒன்றான தேவனாகிய பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறியாமல் செத்துப்போன மாதாவை ஒரு மனுஷிய தெய்வம் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன கர்த்தரை அறிஞ்சிருக்கிற பாருங்க, ஒரு அறிவு இல்லை. சரி, இன்னும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களை பாருங்களேன், சடங்காச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆலயத்துக்குள்ள வந்து நல்ல மிளகை தீவுறது, பிடி அரிசியை கொடுக்கறது, கோயிலை கழுவி அந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறது. வருத்தமாக இருக்குங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பரிசுத்த யோவான் எழுதின 1 நிருபத்தில் 5 அதிகாரத்தில் 20 சொல்லுது, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து தான் நமக்கு பிதாவாகிய தேவனை அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கும்படி கிருபை தந்ததும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்போ நம்மில் எத்தனை பேர் இந்த சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறோம்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு குழந்தைகளாக தான் இருக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அன்பா பிரசங்கம் பண்ணாதான் செய்தி கேட்பான். கொஞ்சம் கண்டிச்சு பிரசங்கம் பண்ணுங்க, யார்யா இந்த காட்டாயா இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு செய்தி கேட்க மாட்டான், பிரசங்கியார் ஏசுவான். கொஞ்சம் வருகை குறித்து மனம் திரும்புதல் குறித்து பேசுங்க, அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்றுவான். அதாவது தாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளராமல் குழந்தைகளாக இருக்கிறோங்கிறத அறியாம சத்தியத்தை போதிக்கிற தேவ ஊழியர்களை குற்றப்படுத்தி இனிவரை கூப்பிடாதுன்னு சொல்ற கோமாளிகள் சபைக்குள்ள இருக்காங்க. யோசித்து பாருங்களேன். வேத நமக்கு போதிக்கிறது சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப இன்னைக்கு சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்புள்ளவர். இப்படியே பிடிச்சிட்டு தொங்குற ஒரு கூட்டம் இருக்கு. அதே தேவன் நமது வேதத்துல சொல்றார், நான் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறேன், நான் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறேன், உங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ள மாட்டேன்னு சொல்றார். இந்த வசனம்லாம் அவங்க கண்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. தேவனை அறியணும், தேவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்னு அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் அழகா சொல்லுது, அவர் நல்லவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார், புனிதருக்கு புனிதராக இருக்கிறார். அப்போ மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவரை போல தோன்றுவாராம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவில வளர்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. அதுதான் நீங்க குணப்படுறதுக்கு, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை கொண்டு வரும். அப்பொழுதுதான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த பூமியில சாட்சியா வாழ முடியும். அதை விட்டுட்டு எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய குழந்தையா இருப்பீங்கன்னா கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியாது.
பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பரிபூரணத்துக்குள் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமைக்கு ஏதுவாக விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனை அறிகிற அறிவில், சத்தியமுள்ளவரை அறிந்து அவரை பின்பற்றுகிறதுல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க, மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில நீர் உமது பிள்ளைகளுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய இரக்கத்தை கட்டளிடும். உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். சத்தியமுள்ளவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து வருக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.